ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான மாலை வேளைக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மில் அதிகமாக அன்பு கூர்ந்தபடியால் தேவனை மிகவும் அதிகமாக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய அன்பு மேலான அன்பு. அவருடைய அன்பினால் நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேலான அன்பை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய காரியம் இந்த கடைசி நாட்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சிக்கு நேராக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறது. உலகம் நம்ம பார்க்குற எல்லா இதுவுமே பார்க்கும் பொழுது the world is getting ready for the antichrist rule. அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியோட அரசு இந்த பூமியில மிக சீக்கிரம் நிறைவேற போகுது. அதுக்குள்ள ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கலாம். நம்ம அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நிறைய, அதாவது இந்த யூரோப்பியன் யூனியன்ல உள்ள தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு தலைவன் வரும், ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம்ல எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பீஸ் ட்ரீட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகை. அந்தி கிறிஸ்து ஆட்சி வருவதற்கு முன்னாடி சபை இந்த பூமியில இருக்காது, சபை எடுத்துக்கொள்ளப்படும். மார்க் மை வேர்ட்ஸ், திஸ் இஸ் த வேர்ட் விச் இஸ் கிவன் இன் த பைபிள். இயேசு கிறிஸ்து இதுதான் சொல்லியிருக்கிற வேத வசனத்துல நம்ம தெளிவாக பார்க்கும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் உபத்திரவ காலம் வரும். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த எடுத்துக்கொள்ளப்படுறதுலே நம்புறது கிடையாது. ஃபைன். ஸோ அதெல்லாம் வேற ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் தேவன் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியை அலோவ் பண்ணுவார். ஸோ அப்போ அடுத்த வருஷம் அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா மேபி இன்னும் எவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய ஆண்டவர் வரப்போகிறாருன்னு சொல்லி அந்த நேரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கெட் ரெடி, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், தெர் இஸ் நோ மோர் டைம். என்கரேஜ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஆண்டவரை பத்தி கேட்கறாங்களோ இல்லையோ சொல்ல ஆரம்பிங்க. இட்ஸ் ஹை டைம். ஆண்டவர் நம்ம கிட்ட கணக்கு கேட்பாரு. கோ அண்ட் டெல், ப்ரே ஃபார் தெம், லெட் லார்ட் ரிவீல் ஹிஸ் க்ளோரி அக்கார்டிங் டு ஹிஸ் வில். அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்துவார். சரி, இன்னைக்கு நம்ம வி ஆர் ஸ்டடிங் த புக்ஸ் ஆஃப் ரெவலேஷன். வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள ஒவ்வொரு சபையை குறித்து ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் 6வது சபையாக பிலடெல்பியா சபையை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டடி உங்களுக்கு எல்லாமே பிளெஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னு தெரில. பீப்புள் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஜூம்லேயோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும். ஐ ஹோப் you're joining us and watching us continuously. So may God's name alone be glorified. Thank you, Lord. Thank you, Jesus. அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க தேவன் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன் வித் யூ. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிலடெல்பியா சபையை குறித்து பார்க்க போறோம். பிலடெல்பியா சபை என்ன, அதோட ஹிஸ்டரியை பத்தி நம்ம கொஞ்சம் காரியங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தை, இதாவது இந்த பிலடெல்பியா சபை குறித்து தேவன் என்ன வார்த்தை கொடுத்திருக்காரு சொல்லி அதையும் பார்க்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ நம்ம இதை ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சர்ச் எல்லாமே இந்த 2000 இயர்ஸா, அதாவது ஃப்ரம் த டே ஆஃப் பென்டிகாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வருகின்ற காலகட்டம் வரைக்கும் இந்த 7 டிவிஷனா ஆண்டவர் பிரிச்சு சபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த சபை அந்த நாட்கள்ல ஏசியா மைனர் பகுதியில இருந்தது. ஆனா ஆக்சுவலா நம்ம இதோட ரெவலேஷன் பார்க்கும் பொழுது இதோட வெளிப்பாடு எப்படி வருதுன்னா, ஒவ்வொரு சபையும் அதன் காலகட்டத்துல தன்னோட தன்மையை மாறி இப்படி எல்லாம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா அப்பவுமே உரைத்த காரியங்கள். அதனாலதான் நேற்று நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தினத்து பார்த்ததெல்லாம் எப்படி பொலிட்டிக்கல் பவர்ஸ், ஐடல் எல்லாமே சபைக்குள்ள வந்ததுன்னு பார்த்தோம். நேற்றுக்கு எப்படி சபை டெட் சர்ச்சா இருந்தது. சபை சர்ச் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது, சும்மா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, ஆனா டெட் சர்ச்சா இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். டோட்டலா இருந்து அதுல இருந்து கொஞ்சம் ரிவைவ் ஆகி அதுக்கப்புறம் இது பிலடெல்பியா சபை ரொம்ப அமேசிங்கா இருக்கும். இது ஃபெய்த்ஃபுல் சர்ச் சொல்றாரு. இது வரைக்கும் பார்த்ததுலயே இது கொஞ்சம் நல்ல பேர் பெற்ற சபை, ஆண்டவருக்கு பிரியமான சபையாக இருக்குது. இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க இந்த பிலடெல்பியா லொகேஷன், ஆக்சுவலா ஹிஸ்டாரிக்கல் லொகேஷன் எங்கன்னு பார்க்கும்போது சார்டிஸ், அதாவது சார்டிஸ் பட்டணத்துல இருந்து, அந்த சிட்டில இருந்து ஒரு 30 மைல் சவுத் வெஸ்ட்ல இருக்கு. இந்த சபை எல்லாமே கிட்ட அந்த 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 பகுதி தான். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்குள்ளே சபைகள்லாம் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கு. இட் வாஸ் ஃபவுண்டட் பை த கிங் ஆஃப் பெர்கமம் அரௌண்ட் 190 BC. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சபை இருக்குது.
அப்போ அப்போ இந்த சபையோட பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, பிலடெல்பியஸ்ன்னு சொல்லிட்டு, அது அங்க அங்க ஒருத்தர் இருந்தார். அதாவது அந்த 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 ராஜா வந்து தன்னுடைய தன்னுடைய சகோதர சிநேகத்துக்கு ரொம்ப அந்த பேர் பெற்ற ஒரு ராஜா. This king had a special devotion to his brother Eminus too. அப்போ அந்த அந்த பிரதர்லி லவ்வோட நேம்ல தான் இந்த பில்டெல்பியான்னு ஒரு பட்டணம் உருவாகுச்சு. அந்த பில்டெல்பியானா அந்த பிரதர்லி லவ்னு அர்த்தம். இந்த நீங்க எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அந்த 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 ராஜா கிட்ட இருந்து இந்த பட்டணம் உருவாச்சு. அந்த ராஜாவோட அந்த ஆக்சுவல் நேம்லயே அந்த அந்த பில்டெல்பியஸ்னா பிரதர் லவ் அப்படின்னு சொல்லி அது நம்ம அது ஹிஸ்டாரிக்கலா இந்த நேம் அப்படியே இருக்கு. The city stood in the wine producing area and was so called gateway to the Central Asia Minor. இந்த பட்டணம் வந்து அநேகமா நிறைய திராட்சை ரசங்கள் ப்ரொடியூஸ் பண்ற இடமா இருந்தது. அப்போ இதோட மீனிங் பார்த்தோம். Philadelphia it means brotherly love and well described the charity and brotherly fellowship that dissipated the bitter personal animosities that characterized the theological dispute of the Sardis period. சார்டிஸ் பீரியட்ல வந்து கொஞ்சம் டெட் பீரியடா இருந்தது, டெட் சர்ச்சா இருந்தது. இவங்க வந்து இதை மாத்தி இதை வந்து கொஞ்சம் அப்பதான் அந்த லவ் ஆண்டருடைய அன்பெல்லாம் சகோதர ஸ்நேகத்தை அப்பதான் உள்ளோட சபைக்குள்ள வருது. அது வரைக்கும் சபைக்கு எதுக்கு போறாங்கன்னு தெரியாது, சர்ச்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்ததுல இந்த இடத்துல கொஞ்சம் ரிவைவல் வருது. இந்த ரிவைவல் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாமே சல்யூட்டேஷன், ஆண்டவரை மகிமைப்படுத்துற மாதிரி தான் ஒவ்வொரு சபையும் இங்க வந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 3:7 பார்க்கும்போது, this is the message from the one who is holy and true, the one who has the key of David. What he opens no one can close, and what he closes no one can open. அப்போ ஆண்டவர் வந்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தின் வாசல்களை அவர் மேற்கொண்டு தன்னுடைய கரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார் அந்த கீயை. அப்போ முந்தி வந்து இந்த டெத் வந்து பிசாசோட கையில இருந்தது. அதாவது எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பிசாசோட கையில இருந்தது. அவன் கையில இருந்த அந்த அதிகாரத்தையும் அவன் கையில இருந்த வல்லமையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஜெயித்து தன்னுடைய கரத்துக்குள்ள அதை கொண்டு வந்துட்டார் அந்த அதிகாரத்தை. அதனாலதான் அவரோட கையில அந்த சாவி இருக்குது. அவர் எதை பூட்டணும்னு நினைக்கிறாரோ அது மட்டும் தான் பூட்ட முடியும். அவர் எதை திறக்கணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் திறக்க முடியும். அதை வேற யாருமே திறக்க முடியாது. நோபடி ஹேஸ் அ டூப்ளிகேட் கீ ஆல்சோ. பிசாசு கிட்ட டூப்ளிகேட் கீயும் போட முடியாது, யாருக்கும் போட முடியாது. அவர்கிட்ட மட்டும்தான் யூனிக் கீ ஆக்சஸ் இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம பரலோக ராஜ்யம் போகணும்னா ஒன்லி ஹீ இஸ் ஹேவிங் த கீ. அதனால பாருங்க, நோ ஒன் கேன் ஓப்பன் இட்னா என்ன அர்த்தம்னா வேற யாரு கையிலும் கீ கிடையாது. ஏசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமே தவிர there is no other alternative, there is no other way. He is the only way. Bible doesn't say he is one among many ways சொல்லவில்லை. He is the only way, he is the only truth and he is the only life. Hallelujah. அப்போ அந்த ஒரே வழியில மட்டும்தான் நம்மளுடைய பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். He is having the key of heavens and he is having the key of hades. அப்போ இது எல்லாமே அவர் வைத்து அவர் கையில தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஸோ அப்போ யார் வந்து தேவனை விசுவாசிக்கிறாங்களோ he opens the gate for us to enter into the heaven. யார் அவரை விசுவாசிக்காம அவருக்கு விரோதமாக அவருக்கு அகெயின்ஸ்டா நாம போறாங்களோ the heaven gates will be open for them. Simple. So there is no other secondary option. உங்களோட டீட்ஸை வச்சு உங்களோட நீங்க ஏழைங்களுக்கெல்லாம் நான் கோடியா கொடுத்தேன் அதனால பரலோக ராஜ்யம் போயிடுவேன் முடியாது. நான் வந்து நீதிமான்களாக நான் வாழ்ந்து காட்டினேன் அதனால முடியாது. நான் பயங்கர பரிசுத்தமாக இருந்தேன் அதனால முடியாது. உங்க நீதிமான்கள் அவருக்கு முன்னாடி செல்லாது. உங்களோட பரிசுத்தம் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துட்டு போகாது. உங்களுடைய டீட்ஸ் டு த புவர், ஏழை மக்களுக்கு செய்யறத வந்து பரலோக ராஜ்யம் கொண்டு போகாது. ஆனா தேவனை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தம் நம்ம மீது வரும். அவருடைய நீதிமான்கள், அதாவது அவர் நீதிமான்களா இருக்கிறபடியால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ அவர் மூலமாக தான் நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இங்க வந்து இந்த பிலடெல்பியா எப்படி அந்த கீயை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சல்யூட்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த கீ அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே. மற்றபடி இதுக்கு முன்னாடி சார்டிஸ் சபை டெட் சர்ச்சா இருந்தது. அதுக்கு முன்னாடி உள்ள சபையை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர விக்கிரகம்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் ஏகப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான விக்கிரம் ஒவ்வொரு சர்ச்சிலையும் போனீங்கன்னா ஒரு 15-16 விக்கிரகம் கிடக்கும். இப்போ கூட பார்க்கலாம். நீங்க நிறைய நம்ம ஊர்லயே நீங்க சில கடற்கரை ஓரத்துல சபையில எல்லாம் நீங்க போய் பாருங்களேன்.
வெளியிலிருந்து உள்ளால எல்லாமே மேல பெயிண்டிங்ஸ் முதல் எல்லாமே விக்கிரகம் மட்டும்தான் இருக்கும். மேபி அது செயின்ஸ்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் யாருமே அதை பார்த்தது கிடையாது. நம்ம பாக்குற மேரியும் ஆக்சுவல் மேரி கிடையாது. பாக்குற அந்த சூசையப்புறம் அங்க இருக்கிற யாருமே அதாவது அவர்களுடைய தோற்றம் கிடையாது. அது எல்லாமே விக்கிரகத்தை தான் நம்ம வந்து ரெசம்பிள் பண்றோமே தவிர we are not honoring the saints. For a kind information, and all the saints or even the mother doesn't have the key. அவங்க கிட்ட அந்த கீ கிடையாது. இந்த கீ யார்ட்ட இருக்குன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ மதர் மூலமாக இயேசு கிறிஸ்து கிட்ட போக முடியாது. செயின்ஸ் மூலமாக இயேசு கிறிஸ்து கிட்ட போக முடியாது. we have the direct access to Lord Jesus Christ. அவர் மூலமாக தான் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். அவர் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளால போக முடியும். ஹல்லேலூயா. இந்த பிலடெல்பியா சபை வந்து அந்த கீயை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, என்ன கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். இவங்க வந்து இங்க கமாண்டேஷன் என்ன நடக்குதுன்னா, I know all the things you do, Revelation 3:8, and I have opened a door for you that no one close. இது ஆண்டவர் வந்து உங்களுக்காக அந்த கீயை இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கீயை அப்ப ஆண்டவர் தான் அந்த கீயை ஓபன் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே, அது வந்து ஒருத்தரும் அடைக்க முடியாது. You have little strength, yet you obeyed my word and did not deny me. Amazing, பாருங்களேன். இங்கதான் அந்த ஒபீடியன்ஸ் வந்தது. அப்போ செத்த சபையா இருந்தது, கொஞ்சம் மட்டும்தான் உயிர் இருந்திருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எந்திரிச்சு வந்து ஒபே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The first response to God's word is obedience. பாருங்களேன், the first disobedience brought sin to the world. யாரு? ஆதாம் ஏவாள் வந்து டிசோபே பண்ணாங்க. பூமிக்கு பாவம் வந்தது, மரணம் வந்தது. இது மனுஷர்களுக்கு மரணம் வந்தது. அதே போல இந்த பிலடெல்பியா என்ன பண்றாங்களா? they started obeying God. ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாங்க. then they got an access to the key. எவ்வளவு சீக்கிரட்டுங்க வச்சிருக்கிறா பாருங்களேன். நம்ம தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் அந்த திறந்த வாசலை, எங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய வாசலை நமக்காக ஓபன் பண்ற. திறந்த வாசல்னா எல்லாம் ஆசீர்வாதத்தின் வாசல் நினைக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் திறந்த உடனே வெளியில ஒரு BMW நிற்கும், அல்லது அங்க ஒரு 10 மாடி கட்டடம் நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு கீ கிடையாது நமக்கு. இந்த கீயை நிறைய பேர் தப்பா பயன்படுத்துறாங்க. ஆசீர்வாதத்தின் கதவு, ஆசீர்வாத தட்டு, ஆசீர்வாதத்தின் சாவி, ஆசீர்வாதத்தின் அந்த சாவியை அங்க பேசவே இல்லை. ஆண்டவர் இங்க பேசுறாரு. இந்த டோர் என்னன்னா, the doors of heaven, the doors for the eternal life. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்காக உள்ள டோரை தான் இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க அந்த கொஞ்சம் ஸ்ட்ரென்த், இதை வந்து அந்த சார்டிஸ் சபையில இருந்து, அந்த டெட் சர்ச்ல இருந்து அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரிவைவ் ஆகி வந்து ஃபர்ஸ்ட் இவங்க பண்ற வேண்டிய வேலை கீழ்ப்படுகிறாங்க. இன்னைக்கு நாமும் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருக்கு உண்மையா நடக்கணும், அவருக்கு விரும்புறபடி இந்த திறந்த வாசல் வழியாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லும் போது we have to obey his word. எதுலயும் டினை பண்ணக்கூடாது. ஆண்டவரே இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்குமே டினை பண்ணாம இவங்க அப்படியே இருந்தாங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் விசுவாசத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். And the obedience will take you to the eternal life. Hallelujah. இந்த பிலடெல்பியா கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுல? ஃபர்ஸ்ட் டிசோபீடியன்ஸ்னால தான் பாவம் வந்துருச்சு. சரி, அந்த டிசோபே பண்ணல. ஆண்டவர் வந்து ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட் தான் கொடுத்தாங்க, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. இவங்க அதை டிசோபே பண்ணிட்டாங்க, பூமிக்கு மரணம் வந்துச்சு. அப்போ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, there is a key. If you obey the word of God, then there is an eternal life. ஆண்டவர் வந்து சிலுவையில மரிச்சிட்டார். இது மரிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம். அப்ப மரிச்சுட்டா எல்லாரும் வந்து பரலோக ராஜ்யம் போவாங்கன்னு கிடையாது. நான் கிறிஸ்டியனா இருந்தனால பரலோக ராஜ்யம் போயிருவேன்னு கிடையாது. நான் தினமும் சண்டே சர்ச்சுக்கு போறேன், அதனால பரலோக ராஜ்யம் கொண்டு போயிடுறேன். நான் தான் ஹையஸ்ட் காணிக்கை கொடுக்குறேன், ஹையஸ்ட் தசமபாகம் நான் தான் கொடுக்குறேன், தவறாம கொடுக்குறேன், அதனால எனக்கு பரலோக ராஜ்யத்துல மெயின் சீட் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு கிடையாது. யாரு தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இவங்க வந்து ஒபே பண்ண ஆரம்பிச்சாங்க தேவனுடைய வார்த்தையை. இந்த பிலடெல்பியா சர்ச், the moment they got obeyed, God opened the door for them which no man can close, no man or devil can close. இங்க வந்து நோ மென் எஸ்பெஷலி கொடுக்கவே இல்லை, நோ ஒன் கேன் க்ளோஸ். அப்படின்னா பிசாசாலையும் போட்ட முடியாது, உங்களை சுத்தி இருக்க சூழ்நிலைகளும் போட்ட முடியாது, உங்க வீட்டுல இருக்கிற யாராலையும் போட்ட முடியாது. உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடையது. நம்ம தேவனுடைய போய் சொல்ல முடியாது, ஐயோ எங்க வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறாரு, எங்க மாமியார் அப்படி இருக்கிறாங்க, என் கொழுந்துறாருனால என்னால வர முடியல, சபைக்கு போக முடியல. We cannot justify before God and say a fake reason. அவர்கிட்ட பின்னாடி நம்ம வந்து அவருக்கு முன்னாடி பேச முடியாது. யோவான் ஸ்தானகன் இந்த யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து தேவனை பார்க்கும்போது அவரால் நிக்க முடியல, செத்தவனை போல கீழே வந்தார். அங்க போய் நம்மளால நிக்க முடியாது.
we have no words to explain what எதனால ஆண்டவருக்குள்ள நான் வரலன்னு சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் பண்றதுக்கு நம்மளால முடியாது. because we know. ஸோ அவர் எதிர்பார்க்கிற ஒரே ரிவைவல் எப்போ வரும்னா when we obey his word, அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் போதுதான் அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இங்க ஒரு எழுப்புதல் வந்துருச்சு பிலடெல்பியா சபையில. அதுக்கப்புறம் இந்த சபை தான் ஃபெய்த்ஃபுல் சர்ச்னு ஆண்டவர் சொல்றாரு. இவங்க எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா ஒபே பண்றாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. இவங்களை குறித்து எந்த ஒரு கண்டம்னேஷன் எதுவுமே இல்லை, ஏதோ வார்னிங் எதுவுமே கொடுக்கல, இவங்களை திட்டவும் செய்யல, இவங்களை பயன்படுத்தவும் இல்லை, இதெல்லாம் எந்த ஒரு வார்னிங் மெசேஜும் வராம ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. இவங்க ஒபே பண்ணனால இவங்களோட காட்ஸோட கீயை கண்டுபிடிச்சிட்டாங்க. கீ என்னது? அந்த சால்வேஷன் இஸ் தி கீ ஃபார் அஸ். அப்போ அந்த கீ மூலமாக தான் தேவனுடைய ரட்சிப்பு. அந்த சால்வேஷன் நம்ம பத்திரமா பாதுகாக்கணும்னா ஒபே பண்ணணும். கடைசி வரைக்கும் தேவனுடைய வார்த்தை ஒபே பண்ணணும். அந்த ஒபே பண்றதுக்காக இவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தேவன் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். Look, I will force those who belongs to Satan's synagogue. Thank you, Jesus. I will force those who belongs to Satan's synagogue. Hallelujah. Those liars who say that they are Jews but are not. இது சேட்டனோட சிக்னாகாக நம்ம ஏற்கனவே பழைய அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஐ திங்க் 3வது சர்ச்ல நம்ம பார்த்தோம். அவங்க இந்த சினாகாக்ல இருந்து நாங்க தான் யூதர்கள், நாங்க தான் தேவனுடைய மனுஷர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ற காரியம் என்னன்னா இதுதான் மெயினா. அவங்க உண்மையான யூதர்கள் கிடையாது, அது பிசாசுடைய சினாகாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. I will force these who belongs to Satan's synagogue. அவங்கள பத்தி தான் சொல்றாரு. Those liars who say they are Jews but they are not. அவங்க உண்மையாலுமே யூதர்கள் கிடையாது, யூதர்கள் தான். ஆனா அந்த சினகாக் பிசாசால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. தேவனுக்கு பிரியமான காரியம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. To come and bow down at your feet சொல்றேன் பாருங்களேன். இது ஜென்டைல்ஸ் நடக்குது, புரதேசத்தார்ல ஒரு காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் நம்ம இப்ப பாக்குறோம். இந்த கடைசி நாட்கள்ல யூதர்களை காட்டிலும் ஆண்டவர் புறஜாதியார்களை ஆண்டவர் அதிகமாக எழுப்பி பயன்படுத்துறார். இவர்கள் மூலமாக அவர்கள் இப்போ ரட்சிப்புக்குள்ள வராங்க நிறைய பேர். முந்தைய ஒரு காலத்துல என்ன இருந்தது? யூதர்களை தான் they are the God's children இருந்த காலங்கள் முடிஞ்சு அவங்க அந்த டைம் ஃப்ரேம் இழந்தனால now the gospel is being spread to the Gentiles, புறஜாதி. இப்ப நம்ம எல்லாம் ஜென்டைல்ஸ்ல இருக்கிறோம், நம்ம யூதர்கள் கிடையாது. அப்போ ஒரு காலம் வரும், அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது அந்த யூதர்கள் எல்லாமே உங்க கால் கடியில நின்று இந்த சுவிசேஷத்தை கேட்பாங்க. அப்படின்னா இங்க அடிமை கிடையாது, அவங்க சுவிசேஷத்தை கேட்பாங்க. அந்த காலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்ப நிறைய யூதர்கள் எருசலேம்ல போய் பிரசங்கம் பண்றாங்க. ஐ மீன் அநேக ஜென்டைல்ஸ், புறஜாதியார், நிறைய இவாஞ்சலிஸ்ட், அதாவது இந்த பைபிள் டீச்சர்ஸ் எல்லாமே இப்பவும் எருசலேம்ல போய் அவங்க பிரசங்கம் பண்ணி நிறைய யூதர்கள் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்க வராங்க. அப்ப யூதர்கள், அதாவது தேவன் புறஜாதியாரை கொண்டு யூதர்களை இப்ப ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சரி, அப்போ they will acknowledge that they are the ones I love. Because you have obeyed my command to preserve, I will protect you from the great time of testing that will come upon the whole world to test those who belong to this world. இது ஒரு பயங்கரமான ட்ரூத் இந்த இடத்துல இருக்கு. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஒரு ரிவைவல் வருது. அந்த ரிவைவல் பிலடெல்பியா சபையில இருந்து வர ஆரம்பிச்சது. சரி, அதுக்கப்புறம் நீங்க இந்த புறஜாதியாரா இருக்கிறீங்க, நீங்க பிரசங்கம் பண்ணும்போது அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. அது அந்த காலம் நடக்கும். ஆனா நீங்க எனக்கு நீங்க ஒபே பண்ணனால, என்னோட வசனத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சனால உபத்திரவ காலத்துக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிலடெல்பியா சபை எடுத்துக்கொள்ளப்படும் அர்த்தம். I will protect you from the great time of testing. The great time of testing that will come upon the whole world. அது எப்ப நடக்கணும்? உபத்திரவ காலம், அந்திகிறிஸ்து, ட்ரிபுலேஷன் பீரியட். ஓகே, அப்போ இந்த பிலடெல்பியா சபை ஆக்சுவலா பார்க்கும்போது நம்ம இந்த வசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த டைம் லைனை பார்க்கலாம். இப்போ பிரசண்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதால இந்த பிலடெல்பியா சபையோட காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ அந்த ரிவைவல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, 17th centuryல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ ஹெவி ரிவைவல். இன்னும் இதுலயும் கொஞ்சம் சபை அடுத்தது லவோடிஷியா சபை மாதிரி இருக்கு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் உள்ள சபை இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த இப்போ பிலடெல்பியா சபை மாதிரி வாழ்ந்தாதான் ராப்சர்ல போக முடியும். இங்க ராப்சரை பத்தி சொல்றாரு. So I will protect you from the great time of testing that will come upon the whole world to test those who belong to this world. அப்போ அந்த உபத்திரவ காலத்துல
நம்ம இந்த சபை அங்க போகாது, அதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ணிடுவாருன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, டிபேட் பண்றாங்க. நாங்க வந்து உபத்திர காலத்துக்குள்ள போய் தான் நாங்க சண்டை போட்டு அப்படியே அந்தி கிறிஸ்துவ அப்படி கன்னத்துல அடிச்சுட்டு தான் மேல வருவோம்னு. கண்டிப்பா உங்களால முடியாது. ஹல்லேலூயா. அந்த காலம் அவ்வளவு கொடிய காலமா இருக்கும். such a great testing. தானியேல் சொன்ன மாதிரி உலகத்தில் இது வரைக்கும் வராத, அதாவது இது வரைக்கும் நோவா காலத்தில் நடந்த கொடுமையான காரியங்கள் அந்த நாட்கள்ல நடக்கும். உலகம் தோன்றினது முதல் நடக்காத காரியங்கள் அந்த உபத்திர காலத்துல இந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் நடக்கும். அதை தான் இங்க பத்தி பேசுறாரு. நீங்க என்ன ஒபே பண்ணனால ஐ வில் preserve God will preserve us in the heavenly realm. ஒரு 7 years பூமியில, ஏன்னா பூமியில வந்து ஹோல் டெஸ்டிங் நடக்குது. ஹோல் பூமியே பிசாசோட கண்ட்ரோல் வரும். அப்புறம் பூமியில நம்மளை வச்சு ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பூமியில இருந்தோம் என்றால் பிசாசானவன் எப்படியோ நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஃபுல் கண்ட்ரோல் போயிடும். நீங்க அப்ப ஆண்டவர் எங்க தனியே கொண்டு போய் ப்ரொடெக்ட் பண்றாரு, தனியா ஒரு அளவு கொண்டு போய், அதுதான் அவருடைய இடத்துக்கு கொண்டு போறாரு. அப்போ அங்க போய் இயேசு கிறிஸ்துவோட அந்த 7 வருஷம் தனிமையா நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட சேர்ந்து அந்த 1000 years மில்லினியம் நிலமுக்கு நம்ம வரோம். அப்போ ஆண்டவர் நம்மளே கொண்டு போய் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு இடத்துக்கு. because you have obeyed my command to preserve, I will protect you from the great time of testing that will come upon the whole world to test those who belong to this world. Hallelujah. என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டு படியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது வரைக்கும் இதை விட ராப்சருக்கு ஒரு பெரியதான வசனம் என்னங்க வேணும்? how many of you say amen with me? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ இந்த பிலடெல்பியா சபை வந்து நல்ல அப்படி ஒபீடியன்டா ஆண்டருடைய சால்வேஷனை பெற்றுக்கொண்டு நல்ல ப்ரிப்பேர்டா இருக்காங்க, என்னைக்கு வருவாங்கன்னு காத்துக்கொண்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஓகே, அடுத்தது ஒரு பெரிய உபத்திர காலம் வரப்போகுது, அந்த உபத்திர காலத்துல இருந்து உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஆண்டர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இது யாருக்கு? சும்மா வந்து அந்த காலத்துல வந்த சபைக்கு இல்ல. திஸ் இஸ் த டைம் லைன் ஃபார் அஸ். நம்மளுடைய சபை இதை வந்து பிலடெல்பியா சபைங்க மென்ஷன் பண்றது. இப்ப நம்ம வாழ்ற டைம் லைன் யார் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சாவியை பெற்று அவருக்கு ஒபே பண்ணிட்டு இருக்கவங்க தான் அந்த பிலடெல்பியா சபையில இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவங்கள மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்றாரு, மத்தவங்க எல்லாருமே உபத்திர காலத்துக்குள்ள போறாங்க. சொல்லிட்டு அந்த ப்ராமிஸ் கண்டினியூ ஆகுது. ஐ எம் கமிங் சூன். பாருங்களேன், இது வரைக்கும் வேற எந்த சபையிலும் அவர் வந்து நான் சீக்கிரம் வர போறேன்னு சொல்றதே இல்லை. அப்போ நான் ஐம் கமிங் சூன், நீங்க இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க, நான் திருப்பி வருவேன், அந்த உபத்திர காலத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன். ஹோல்ட் ஆன் டு வாட் யூ ஹேவ் so that no one will take away your crown. நீங்க இப்படியே இருங்க, நீங்க விசுவாசத்துல காத்துருங்க, ஒபே பண்ணிட்டே இருக்கீங்க, தேவனுடைய வசனத்துல நீங்க வந்து பிடிச்சிருங்க. so that no one will take away your crown. crown வந்து நமக்கு அங்க கொடுக்கப்படுற, என்னைக்கு கொடுக்கப்படும்? அந்த 7 வருஷத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து நமக்கு அங்க வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பீமா சீட்னு சொல்லுவாங்க. அது பேர் பீமா சீட் வந்து இட்ஸ் கிரைஸ்ட் சிட்ஸ் தேர். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்டினேஷன் செரமனி. யார் இந்த ராப்சர்ல போயிருக்காங்களோ அவருக்காக இங்க பாடுபட்டு அவருக்காக உண்மையா ஒபே பண்ணிட்டு இந்த பிலடெல்பியா சபைக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தின்படி கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேர் we will get the reward. அந்த 7 yearsல தான் இந்த ரிவார்டிங் செரமனி நடக்குது. அப்போ அங்கதான் யாருமே அந்த உங்க கிரௌனை எடுக்க முடியாது. நீங்க என்ன ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, all who are victorious will become pillars in the temple of my God and they will never have to leave it. என்ன ஒரு பாருங்களேன், இதெல்லாம் பயங்கர ஆழ்ந்த சத்தியம் பாருங்களேன். ஆல் ஓவர் விக்டோரியஸ். சரி, இதெல்லாம் எல்லாருமே ராப்சர்ல போனவங்க, அவங்களை குறிச்சு தான் பேசிட்டாங்க. will become the pillars in the temple of my God. அங்க போய் அவங்க வந்து தேவனுடைய டெம்பிள் ஆஃப் காட் வந்து அங்க வந்து they will be the pillars வந்து இப்போ ஒரு டெம்பிளுக்குனாலும் சரி, ஒரு வீடுக்குனாலும் சரி, the pillar is the main. அது இந்த பில்லர் இல்லைன்னா வீடு கிடையாது, இந்த ரூஃப் நிக்காது. அப்போ we became the pillar. அங்க வந்து ஆண்டவர் நமக்கு கிரவுன் கொடுத்து நமக்கு வந்து we are the temple. அதாவது நம்ம அங்க போய் தேவனுக்கு வந்து பில்லரா நிப்போம். and they will never have to leave it. அப்படின்னா அந்த இடத்துல இருந்து திருப்பி உபத்திரவ காலத்துக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. அந்த இடத்துல இருந்து திரும்பி பூமியில வந்து வாழணும்னு அவசியமே கிடையாது. they will never ever leave it. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இவங்க ஆண்டரோட சேர்ந்து அந்த 7 வருஷம் முடிகிற டைம்ல இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில திருப்பி வருவோம். யார் எடுக்கப்பட்டாங்களோ அது எல்லாமே மாம்சத்துல கிடையாது, குளோரிஃபைட் பாடியில வரும், ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருப்போம். மாம்சத்துல வரவங்க அந்த 1,44,000 பேரு பிளஸ் ரத்த சாட்சிகள், அவங்க எல்லாருமே திரும்பி வருவாங்க. இங்க
அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு வருவாங்க. அப்போ இங்க என்ன, இங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன், ஒன்ஸ் we are protected we will be safe forever and we will never have to leave it. எவ்வளவு அழகா வசனம் இருக்கு பாருங்களேன். இதோ ஜெயங்கொள்ளனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. And I will write on them the name of my God. நம்ம மேல தேவனுடைய நாமத்தை எழுதியிருப்பாரு. And they will be citizens in the city of my God. பாருங்களேன், இது எங்க எல்லாமே அங்கதான் நமக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கிறாரு, அங்கதான் நமக்கு விசா எல்லாமே பெர்மனன்ட் விசா கொடுக்கிறாரு, கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப், பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப். The new Jerusalem that's come down from the heaven from my God, and I will also write on them my new name. இந்த நியூ ஜெருசலேம் வந்து இந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம். அப்ப பாருங்களேன், இவர் வந்து ரொம்ப கிளியரா இது ராப்சர்ல போறோம், ராப்சர்ல போயிட்டு அங்க வந்து நமக்கு கிரௌனிங் செரமனி நடக்குது, அங்க வந்து ஆண்டவர் நம்மளை ஹானர் பண்றாரு. ஓகே, ஹானர் பண்ணிட்டு அந்த ஹானர் பண்ணிட்டு கிரௌனிங் செரமனி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 7 வருஷம் அங்க இருந்தது தேவனோட சேர்ந்து நம்ம இங்க பூமிக்கு வரோம் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில. அப்ப யாரா ராப்சர்ல போனாங்களோ அவங்க எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல இருக்காங்க, ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்காங்க, குளோரிஃபைட் பாடியில இருக்காங்க. அந்த நமக்கு எல்லாம் அந்த கார்னேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் we will be coming along with Jesus Christ to enter into the 1000 years millennium rule. அப்போ அங்க இருக்கிற தேவாலயத்துல, அதாவது தேவன் வந்து அங்க வாசம் செய்து கொண்டிருக்க தேவாலயத்துல சிங்காசனத்துல வாசிச்சு நம்ம we will be the pillars, we will be the spiritual pillars for them. அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம the spiritual counselors இருப்போம். And they will never have to leave it. அங்கிருந்து நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, அங்க தேவனோட சேர்ந்து இருப்போம். And I will write நம்ம மேல தேவனுடைய நாமத்தை எழுதியிருப்பாரு. எல்லாரும் நம்மளை பார்க்கும்போது தெரியும், ஓகே இவங்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு தெரியும். And they will be the citizens in the city of my God. அப்போ அந்த 1000 வருஷம் இதுல அங்க இருக்கிற சிட்டி இல்ல நம்ம தான் we will be the prominent cities. அப்புறம் இந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் then we will be taken to the new Jerusalem that comes down from the heaven from God, and I will also write on them my name. தேவனுடைய நாமமும் இருக்கும், இயேசுவின் நாமமும் நம்ம மேல இருக்கும். பாருங்களேன், இது வந்து இந்த பிலடெல்பியா சபையில எங்க கொண்டு போய் ராப்சர் பத்தி பேசியிருக்கிறாரு. அங்க போய் அப்புறம் அங்க கிரௌனிங் செரமனி நடக்குது அந்த 7 வருஷத்துல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் we will be coming along with Jesus Christ. இங்க வந்து 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது we will be the pillars in the temple of God, and they will be never. அங்க இருந்து நம்ம வெளியில போகணும்னு அவசியமே கிடையாது, நம்ம மேல தேவனுடைய நாமம் இருக்கும், நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப் ஆர்டர் கொடுத்துருவாரு. அந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் then we will be taken to the new Jerusalem. நமக்கு ஜட்ஜ்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. இங்க பாருங்க, இங்க எங்கேயுமே நியாய தீர்ப்பு பத்தி ஆண்டவர் போடவே இல்லை. நியாய தீர்ப்பு யாருக்கு இருக்குன்னா, யார் வந்து இந்த ராப்சர்ல போகாமல், அதாவது பாவம் பண்ணிட்டு மரித்தவர்களை தான் இந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் they will be taken to the white throne judgment. இங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எங்க போறோம், டைரக்டா நியூ ஜெருசலேம், புதிய எருசலேமுக்கு தான் போறோம். என் தேவனுடைய நாமத்தை, என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவனுடைய புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்போ அங்க போறது, அங்க நியூ ஜெருசலேம் போயிட்டு அங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட நேமையும் நம்ம மேல எழுதுறாரு. எவ்வளோ இந்த வசனத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நிறைய பேர் வந்து அந்த 3:10 முடிச்சிருப்போம். அந்த 3:10 இந்த 3:8 தான் நிறைய நமக்கு திறந்த வாசலை நமக்கு முன்னாடி கரெக்ட் சூப்பர், நம்ம எப்பவுமே நம்ம கேட்டு திறந்தா இருக்கு, காரை ஃபாஸ்டா கொண்டு போயிடுவோம், நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களும் இருக்கு, நிறைய ஜாப் நிறைய ஓப்பனா இருக்கு. அதுக்கு மட்டுமே இந்த ப்ராமிஸை யூஸ் பண்ணி முக்கியமான ப்ராமிஸை நம்ம விட்டுட்டோம். அடுத்த வசனத்தை எப்பவுமே ஒரு ப்ராமிஸ் ஆண்டர் கொடுக்குறாருன்னா, ஒரு வாக்குத்தத்தம் இருக்குன்னா, அதுக்கு அடுத்ததோ அதுக்கு மேலேயும் படிச்சு பார்க்கும்போதுதான் அதோட ரியல் மீனிங் எதை பத்தி பேசுறோம் நமக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டர் கொடுக்குற அந்த பிலடெல்பியா சபை யாருன்னா நம்மளை குறித்தது, இந்த காலகட்டம். நம்ம அதோட டைம் ஃப்ரேம் பத்தி இப்ப பார்ப்போம். சரி, அப்போ இந்த பிலடெல்பியா சபையை குறித்து பாருங்களேன், ராப்சரை பத்தி பேசியிருக்கிறாரு, அவர் சீக்கிரம் வருவாருன்னு பேசியிருக்கிறாரு. கிரௌனிங் செரமனி அங்க நடக்கும் 7 வருஷத்துல. அதே அந்த நேரத்துல 7 வருஷம் உபத்திர காலம் நடக்கும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சியில we will be the pillars. அங்க விட்டு நம்மளை வெளியில போகணும்னு அவசியம் கிடையாது. தேவனுடைய நாமம் நம்ம மேல இருக்கும். நம்ம சிட்டிசன் ஆஃப் த சிட்டி. 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய எருசலேமுக்கு தான் போறோம். நியாய தீர்ப்பு கிடையாது. அங்க இயேசு கிறிஸ்துவோட நாமம் நம்ம மேல இருக்கும். How many of you are with me? எத்தனை பேர் இதுக்கு புரியுது? Are you with me? Hallelujah. Okay, praise you Jesus. Okay. அப்போ பிலடெல்பியா சபை வந்து ஃபெய்த்ஃபுல் சர்ச்னு சொல்றது நம்ம அதை பார்க்கலாம். அப்போ இது ஆக்சுவலா நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், ஒரு 1700 AD
வரைக்கும் அந்த அந்த சர்ச் என்ன சார்டிஸ் நடந்தது. அது வந்து டெட் சர்ச் மாதிரி எந்த ஒரு ரிவைவலுமே வரல. ஆனா என்னாச்சு, இவர் வந்தாரு, மார்ட்டின் லூத்தர் வந்து அந்த அந்த பேப்பர் சிஸ்டம்ல இருந்து மாத்தி வெளியில கொண்டு வந்து நிறைய சேஞ்ச் எல்லாம் கொண்டு வந்தார். அங்க இருந்த விக்கிரகங்கள்லாம் தேவை கிடையாது. அங்க இருந்த அந்த அந்த தேவையில்லாத ஜபமாலை, தேவையில்லாத விக்கிரகங்கள், தேவையில்லாத நிறைய காரியங்கள் இருந்தது. இந்த 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 பாவாரைக்கு துண்டு சீட்டு அது எல்லாத்தையும் விட்டார். அது ஒரு 95 தீஸ் மேபி அதை குறிச்சு ஒரு நாள் பார்க்கலாம். அவர் எப்படிலாம் வந்து ரிஃபர்மேஷன் கொண்டு வந்தார். தட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரிஃபர்மேஷன். ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த பெண்டிகாஸ்டல் ரிவைவலை பத்தி அவர் கொண்டு வரல. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, அவர் கொண்டு வந்து அந்த இந்த ப்ரோட்டஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு செக்ட் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அங்க வந்து விக்கிரகம் இல்லாமல் இருந்தது. அங்க வந்து அப்புறம் ஒழுங்குமுறையெல்லாம் கொஞ்சம், அப்போ சர்ச்சுக்குள்ள வந்து விக்கிரகம்லாம் எதுவுமே இல்லாம ஒரு 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 ஃபார்மல் இதுல நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்தது. இந்த ஸ்ட்ரென்த்ல தான் ஆண்டவர் திருப்பி ரிவைவ் பண்றார். அப்போ சர்ச் வந்து டெட் சர்ச்ல இருந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு உயிர் வருது. இது எப்ப நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ரிவைவல் அந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட். அப்போ இந்த 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 ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு வந்து 1739 தான் அப்போதான் இந்த பெண்டிகாஸ்டல் ரிவைவலோட ஃப்ளோ, இந்த ஃபயர் திருப்பி வந்து ஊற்றப்படுது. நம்ம வந்து இந்த ஏடி இந்த 33, 35 அப்பதான் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்ல அந்த ஏடி பயங்கர ஃபயரா இருந்தது. அதுக்கப்புறம் அப்போஸ்டல்ஸ் காலத்துலயும் ஹெவி ரிவைவல், மிரக்கல்ஸ், ஹீலிங்ஸ் எல்லாமே பெண்டிகாஸ்ட் மட்டும்தான் அங்க போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவா அந்த பெண்டிகாஸ்டல் ஃபயர் அப்படியே கம்மியாகி இந்த கான்ஸ்டன்டைன் வந்த டைம்ல அந்த சர்ச் பில்டிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் போகும்போது விக்கிரகங்கள்லாம் உள்ளால வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த ரிவைவல், அந்த சர்ச்னா அந்த பெண்டிகாஸ்டல் ரிவைவலே இல்லாம போய் பயங்கர மோசமா இருந்த சர்ச்சுக்கும் ஒரு சாதாரண டெம்பிளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருச்சு. அந்த நிலைமைக்கு மோசமா போய் திருப்பியும் அந்த சார்டிஸ் சர்ச் தான் இந்த டெட்ஸ் செத்து போன சபையை ஆண்டவர் சொல்லி கொஞ்சம் உயிர் தான் இருக்கு, அடக்கம் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ற டைம்ல தான் திருப்பி ஆண்டவர் ரிவைவல் கொண்டு வரார். அப்ப அந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் டைம்ல தான் திருப்பி லார்ட் இஸ் போரிங் அவுட் த ஸ்பிரிட். ஜான் வெஸ்லி வாழ்ந்த டைம்ல, அதுக்கப்புறம் ஜான் வில்சி வந்தாங்க, அப்ப சார்ல்ஸ் ஃபின்னி, டிஎல் மோடி, தே ஆர் தி மைட்டி ரிவைவலிஸ்ட். அவங்க மூலமாக ஒரு பெரிய ரிவைவல் நடந்தது. அண்ட் வேல்ஸ் தேசம் சார்ல்ஸ் ஃபின்னி மூலமாக இந்த வேல்ஸ் ரிவைவலை கொண்டு வந்த டிஎல் மோடிலாம், அந்த மோடி பிரசங்கியார்னு சொல்லுவாங்க, he is a man of faith. அவர் ப்ரீச் பண்ணும் போதெல்லாம் மக்கள் அழுது லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி அவரோட பிரசங்கமே இன்னைக்கு நல்லா இவ்வளவு பெரிய புக்ல இன்னைக்கு வந்து நம்மளோட புக் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். டிஎல் மோடியோட பிரசங்கங்கள்ல பயங்கரமா இருக்கும், பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பிரசங்கம், ஹெவி அனாயிண்டிங் ஆன பிரசங்கம் அந்த டைம்ல தான். அப்ப இந்த 17th செஞ்சுரியில இருந்து திருப்பி லார்ட் இஸ் போரிங் அவுட் ஹிஸ் ஸ்பிரிட், தேவன் மகிமையாக திருப்பி ஊற்ற ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் இந்த காரியங்கள். அதனாலதான் இது சொல்றாரு, அந்த ஓப்பன் டோர் ஆண்டவர் அங்க நம்ம வசனத்தை வாசனம்ல இந்த உங்களுக்கு முன்னாடி திறந்த வாசலை வைத்திருக்கிற நோ மேன் கேன் ஷட். அது என்னன்னா, இந்த ஓப்பன் டோர் தான் அந்த டே ஆஃப் அந்த திருப்பி இந்த ரிவைவல், அந்த ரிவைவல் டோரை தான் திருப்பி ஊத்துறாரு. இது வரைக்கும் இந்த 17th செஞ்சுரி வரைக்கும் ஒரு டெட் சர்ச்சா தான் இருந்தது, எதுவுமே இல்லை. ஈவன் இன்ஃபேக்ட்ல இந்தியால பாத்தீங்கன்னா, இங்க தாமஸ் இந்தியால வரும்பொழுது ஹெவி ரிவைவல். அந்த டைம்ல அப்போஸ்டல்ஸ் வாழ்ந்து அவங்க எங்கெங்க போனாங்களோ ரிவைவல், பால் போன இடமே ரிவைவல். இந்தியால வந்து 5 லட்சம் கிறிஸ்தவர்களா போயிருந்தாங்க. இந்தியா வந்து கிறிஸ்துவ தேசம்னு சொல்றதை விட இந்தியா வந்து they experience the Christianity, experience Christ some 2000 years ago. ஏதோ வந்து இப்ப பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பேகனிசம் உள்ளால வந்தது, சர்ச்சுக்குள்ள ஐடலிசம் உள்ளால வந்ததுனால the church has lost its power, dead church-ஆ மாறிடுச்சு. இது வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடந்தது. அதுக்கப்புறம் 17th செஞ்சுரியில இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா ரிவைவல். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இங்கிலாந்து பகுதியில் ரிவைவல் ஆரம்பிச்சு, அப்போ யூரோப் பகுதியில, இந்த ஏசியா மைனர் பகுதியில எல்லாம் ரிவைவல் நல்லா. அப்ப இந்தியாவில ரொம்ப ரிவைவல் வரல. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில ரிவைவல். அது யார் கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ it had said before it an open door that no man could shut. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த திருப்பி ஆண்டவர் அடுத்த ஊற்ற எழுப்புதல், இந்த கடைசி காலத்து எழுப்புதல் வந்து 17th செஞ்சுரியில ஊத்த ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரோட எழுப்புதல் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்ப கூட அது யாராலும் ஷட் பண்ண முடியல. ஆனா இப்போ வந்து சபையில அனலும் இல்லாமல் குளிரும் இல்ல சபை தனியா இருக்கு, தனி பிரிவு. அது வேற. அவங்களதான் வாந்தி பண்ணி போடுவேன்னு போட்டிருக்காரு. அந்த கூட்டமும் இருக்கு. அதை பத்தி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து பில்டெல்பியா சபையை தான் மேல எடுத்துட்டு போறாரு. பில்டெல்பியா சபைனா யார் வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த அனுபவத்துக்குள்ள வராங்களோ,
பாருங்களேன், இந்த பிலடெல்பியா சபை வந்து இந்த 17th centuryல இருந்து they started receiving the Holy Spirit, they started moving in the anointing. அந்த அந்த பரிசுத்த ஆவி என்ன சொல்றாரோ அதன்படி ஒபே பண்ணிட்டு அவங்க படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ 1793 தான் வில்லியம் கேரி அவர் இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்ததுனாலதான் இந்தியாவில் அடுத்த ரிவைவல் ஸ்டார்ட் ஆச்சு. பாருங்களேன், அவர் மூலமாக இந்தியாவில் ஒரு பெரிய ரிவைவல், நிறைய அந்த அந்த பைபிள்ஸ் எல்லாம் அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணாரு. பயங்கர கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் இங்க நிறைய இந்த பைபிள் ஸ்காலர்ஸ், அந்த இந்த பிரிண்டிங் பிரஸ், காலேஜஸ், அந்த அந்த அவர் இந்தியாவில் ஒரு ரிவைவல் அப்பதான் கொண்டு வர ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் சார்ல்ஸ் ஃபினி, ஜான் வெஸ்லிலாம் அவங்க வந்து அங்க அந்த வேல்ஸ் தேசத்துல, யூரோப்பியன் தேசத்துல அங்கெல்லாம் வந்து அவங்க ரிவைவல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் கொண்டு வந்தது இந்த வில்லியம் கேரி மூலமாக ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய. அதுக்கப்புறம் இங்க அதே டைம்ல தான் இந்த சைனா, ஜப்பான், கொரியா, ஆப்பிரிக்கா இந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொன்றா டேவிட் லிவிங்ஸ்டன்லாம் அப்பதான் வந்தார். அவர் டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து ஆப்பிரிக்கால ஒரு பெரிய ரிவைவல் அவர் மூலமா. ஸோ இவங்க எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க? தே ஸ்டார்டட் பிரிங்கிங் அவுட் த பவர் ஆஃப் காட். ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இவங்க போய் அற்புதங்கள், அடையாளங்கள் திருப்பி நடக்க ஆரம்பிச்சது. தேவனுடைய எழுப்புதல். அது வரைக்கும் இந்த 17th century வரைக்கும் இந்தியாவில் வந்து இட் ஹாஸ் டிராஸ்டிக்லி ரெடியூஸ் த கிறிஸ்டியானிசம் அப்படியே வந்து கைவிட்டு என்ற அளவுக்கு வந்துருச்சு இந்தியா. அதுக்கப்புறம் தான் வில்லியம் கேரி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பேக் டு த ரிவைவல். இப்போ அதுக்கப்புறம் ஸ்லோவா இப்படி எழும்பிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், செயின்ட் தாமஸ் இந்தியா வரும்போது இந்தியாவோட பாப்புலேஷன் 15 lakh தான் இருந்தது. அப்போ 5 லட்சம் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில், அந்த 3ல் 1 பங்கு அவர் ரீச் பண்ணியிருந்தார். அப்புறம் போக 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 தான் அது எல்லாமே அந்த 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 ரிவைவல் அப்படியே ஸ்டாப் ஆகி அது அப்படியே குறைஞ்சு அந்த சர்ச் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் பவர் அண்ட் இட் ஹஸ் பிகம் டெட். இருந்தாலும் ஆனா இந்த வில்லியம் கேரி வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி அந்த பைபிள் எல்லாம் ரீரைட் பண்ணி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்ல கொண்டு வந்து பயங்கர அவரோட ஹிஸ்டரிலாம் யூடியூப்ல இருக்கு. மேபி யூ கேன், இஃப் யூ ஹேவ் டைம் நீங்க பண்ணலாம். அப்பதான் நிறைய மிஷனரி மூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எழுப்புனாங்க. நிறைய மிஷனரிஸ் ஒவ்வொரு கண்ட்ரீஸா போய் தே ஸ்டார்டட் பிரிங்கிங் தி ரிவைவல். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா போனாரு, சைனால அந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க, கொரியால நிறைய பேர் அப்படி வந்து நிறைய ரிவைவல் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாருங்களேன், இது வந்து இந்த பிலடெல்பியா சபை வந்து இந்த ராப்சரை பத்தி தான் தெளிவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த சபை வந்து லார்ட் ஹஸ் கெப்ட் அவே ஃப்ரம் த ஹவர் ஆஃப் ட்ரிபுலேஷன். அந்த ட்ரிபுலேஷன் இந்த சபை பார்க்க கூடாதுன்னு அதனால தான் இங்க போட்டிருக்கு. இட் வாஸ் to be kept from the hour of tribulation that shall come upon all the world, that there has never been yet been worldwide tribulation. It is the hour of tribulation, must still be future and refers doubtless to the great tribulation. அடுத்த உபத்திர காலத்தை பத்தி பேசுறாரு. அதுக்கு அடுத்தது வரதெல்லாம் வந்து ஆண்டவருடைய அந்த 1000 வருஷம் ஆச்சு. நம்ம ஏற்கனவே இந்த வசனத்துல பத்தி பார்த்தோம். இது கொஞ்சம் டீடைல் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இதுக்கு சொல்றது அந்த அந்த அப்ப இதுல போட்டிருக்கிற அந்த வசனத்தின் படி பிலடெல்பியா சர்ச் ஷால் நாட் பாஸ் த்ரூ த ட்ரிபுலேஷன். உபத்திரவத்தின் காலத்தின் வழியாக அந்த சபை போகாது. இஸ் த அடிஷனல் ப்ரூஃப். இது வந்து ஒரு பெரிய ப்ரூஃபா இல்லையா சர்ச்சுக்கு? ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ட் பண்றது வந்து இந்தியா, அதாவது பூமியில வச்சு ப்ரொடெக்ட் பண்ண முடியாது ஆண்டவரால. தட்ஸ் வை ஹி இஸ் டேக்கிங் அவுட் த சர்ச் ஃப்ரம் த வேர்ல்டு. ஏன்னா உலகம் முழுவதும் there is a tribulation, not only India, not only Africa, not only America, all over the world there will be a one nation, one government, one kingdom. அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துருச்சுன்னா we cannot stay in, அதாவது ஒரு காட்டுலயும் மலையில ஒளிஞ்சு நம்ம தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் வேற இடத்துக்கு கொண்டு போயிடுறாரு. அந்த வேற இடம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த பிலடெல்பியா இது வந்து இது ஆல்மோஸ்ட் இந்த சபையோட பீரியட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா வந்தது 1750 இருந்து 1900 வரைக்கும். இன்னும் இது வந்து இப்பவும் இதோட கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனா இதோட ரியல் இந்த பிலடெல்பியா சர்ச்சோட இந்த ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது இந்த டைம் ஃப்ரேம்ல கிட்டத்தட்ட ஒரு 250 இயர்ஸா இந்த மிஷனரி மூமெண்ட்ஸ் பயங்கரமா இருந்தாங்க. இவாஞ்சலிக்கலும் இந்த மிஷனரி மூமெண்ட்ஸ். அப்போ பாருங்களேன், இந்த டைம் ஃப்ரேம் கொடுத்திருக்கனால இந்த டைம் ஃப்ரேம் அதோட முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. இன்னும் இதோட கேரக்டரிஸ்டிக் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. இன்னும் வந்து மிஷனரி மூவ்மெண்ட்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கு. இந்தியால எஸ்பெஷலி நார்த் இந்தியால நிறைய மிஷனரிஸ் மூவ்மெண்ட்ஸ் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் இந்த பிலடெல்பியாவோட அந்த மூவ்மெண்ட் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து ஆக்சுவல் ரிவைவல் எப்போ இது ஃபயர் ஆச்சுன்னா இந்த 1750 இருந்து 1900 அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரீம் டிராஸ்டிக் ரிவைவல் ஒன்று வந்தது. அதை பத்தி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அது எக்ஸ்ட்ராடினரி ரிவைவல். இது வந்து மிஷனரி ரிவைவல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா கொண்டு வந்தாங்க இவங்க மூலமா. அப்போ இந்த பிலடெல்பியா சர்ச் வந்து கிறிஸ்து வர வரைக்கும் இது கண்டினியூ ஆகும்.
இவங்களோட ரிவைவல்ஸ், இவங்க பண்ண காரியங்கள், இவங்க செஞ்ச, அதாவது இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ப்ராமிஸ் எல்லாமே till his secret coming, அந்த பிலடெல்பியா சர்ச் போல அந்த ரிவைவல் நடந்து கொண்டே இருக்கும். The Lord will take his church outside before it faces the tribulation. உபத்திர காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த சபையை எடுத்துக்கொள்றார். எவ்வளவு அமேசிங் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்காரு பாருங்களேன். ஸோ இதுக்கு மேல நமக்கு என்ன ப்ரூஃப்? நிறைய பேர் வந்து நம்ம எல்லாம் உபத்திர காலத்துக்குள்ள போயிட்டு தான் அப்படிலாம் போவோம். நம்ம உபத்திர காலம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு ஆண்டவர் இடையில வந்து கூட்டிட்டு போவாரு. ஆண்டவர் வந்து அந்தி கிறிஸ்து ஆட்சியில் அவருக்கு என்ன வேலை திருப்பி வரத்துக்கு? ஓகே, see, he is such a gentle God. He cannot disturb his timeline. அவனோட டைம்ல டிஸ்டர்ப் பண்ணணும் அவசியமே கிடையாது அவருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி தன்னோட சபையை வந்து உபத்திர காலத்துக்கு இது கொடுக்கறதுக்காக ஆண்டவர் சிலுவைக்கு போகல. அதற்கு முன்னாடி அதற்கு முன்னாடி தான் ஆண்டவர் அழகாக ஒரு கீ நோட் நம்ம கொடுத்திருக்கிறாரு. Before this tribulation comes, I will protect this church. Hallelujah. What an amazing faith. இதை நம்ம பிலீவ் பண்ணலைன்னா, I am sorry to say, okay, if that is your will, okay, you are free to go into the tribulation. No one can stop. But the truth is, the church has to be protected before the tribulation period. Let's close our eyes. Loving Heavenly Father, Father, we love you, we praise you, we worship you. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபை குறித்த ஒரு தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. எப்படி இந்த டைம் லைன்ல ஒவ்வொரு சபைகளை நீங்க வந்து எழுப்பி கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஒரு டெட் சர்ச்சா இருந்ததை and the 17th century, again with a small strength, you revived them because they obeyed the word of God. உம்முடைய வார்த்தையை கேட்டது நிமித்தம் அவர்கள் திருப்பி எழும்பினார்கள், அதற்காக நன்றி. அந்த எழுப்புதலின் தீ இன்னும் பற்றி கொண்டிருக்கிறது, அதற்காக நன்றி தகப்பனே. இன்னும் அந்த தீ அநேகர்களுக்காக பற்றி கொண்டு, Lord, we heard, Lord, this wonderful promise that you protect this church from the coming tribulation. Lord, we want to praise you for all the goodness you installed in our life, Lord. ஆண்டவரே, நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இவ்வளோ சத்தியம் கேட்டு நாங்க அதை மிஸ் பண்ணிடக்கூடாது சுவாமி. இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும், let them realize and let them confront and let them confess in every deeds they do, Lord Jesus. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீங்க மறைத்து கொள்ளுங்க. இந்த பில்டெல்பியா சபையை நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்களோ அதே போல நாங்களும் ஒபே பண்ணி எங்களையும் அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. வருகின்ற உபத்திரவ காலத்துக்கோ அந்தி கிறிஸ்து காலத்துக்கோ விலக்கி பாதுகாத்து எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக அழைத்து செல்லும். காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதிகன மகிமை மாட்சியுள்ள உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். I hope you are blessed. If you are really blessed, say amen. Thank you, sister, for joining. யாரா Facebookல பார்த்துட்டு இருக்கீங்களோ, please do share this video to your known people. Let them also be encouraged and let them also be protected in the word. அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஏதோ வந்து நிர்விசாரணமாக ஏதோ நம்ம கை தட்டி காணிக்க போட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிற போற காலம் கிடையாது. We need to be prepared. We need to be get ready so that God's name alone be glorified and we will meet Jesus on the clouds very soon. God bless you. Let's meet tomorrow at 6:30.